கூடாதது எதுவும் இல்ல, உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. கூடாதது எதுவும் இல்ல, உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கினால் இசப்பா, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கினால் கூடாதது எதுவும் இல்ல, உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. இசப்பா, கூடாதது எதுவும் இல்ல, உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதம் 34 சங்கீதம் 1 வசனத்திலே தாவீது ராஜா அறிக்கை செய்திருக்கிறார். அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்பொழுதும் போற்றி பாட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள், அநேக கஷ்ட நஷ்டங்கள், துன்பங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் வந்த பொழுதெல்லாம் கர்த்தரை, தன்னை படைத்த, தன்னை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் உயர்த்தி பாடிக்கொண்டே இருந்தார். அப்படி செய்த போது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி கொடுத்தார். எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் துன்பங்களையும் ஆண்டவர் இன்பமாய் களிப்பாய் மாற்றி கொடுத்தார் என்று அவர் அநேக சங்கீதத்தில் அறிக்கை செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் படைத்த அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி தாவீது ராஜா அறிக்கை செய்து, உங்களை எப்பொழுதுமே துதிப்பது போல நாங்களும் எப்பொழுதுமே உம்மை துதித்துக் கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, இன்பமோ துன்பமோ ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உண்மையை துதித்து பாட எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆசீர்வதியும் அப்பா. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, என்னோடு கூட தேர்ந்து துதித்துக் கொண்டிருக்கிற, செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவருடைய துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் மாற்றித்தாரும், அவருடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாற்றித்தாரும் ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் துதி கன மகிமை எல்லாம் செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Glory to Jesus.